வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ என் தங்கச்சிகளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அவள் வந்து லீகலாக அவள் புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட வந்து வாழ்கிறதா இருந்தால் எஸ் ஐ வில் அக்செப்ட். புரியுதுங்களா? நான் இந்த யூடியூப் வலைத்தளத்தில் சுசீமா அந்த சூசைமேரி அப்படிங்கிறவங்க வந்து உண்மையாகவே அவங்க வந்து அவள் புருஷனை வந்து டைவர்ஸ் லீகலாக டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் நானும் என்னுடைய பொண்டாட்டியை லீகலாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் தயார். நான் வந்து ஆண் மகன், சரிங்களா? என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் காப்பாற்ற முடியும், சத்தியமாக சொல்கிறேன், என்னால் காப்பாற்ற முடியும், சரிங்களா? ஆனால் இதில் வந்து எந்த பொய்யும், புரியுதுங்களா? நான் இந்த யூடியூப் வலைத்தளத்தில் சுசீமா இந்த சூசைமேரி அப்படிங்கிறவங்க வந்து உண்மையாகவே அவங்க வந்து அவள் புருஷனை வந்து லீகலாக டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் நானும் என்னுடைய பொண்டாட்டியை லீகலாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் தயார். நான் வந்து ஆண் மகன், சரிங்களா? என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் காப்பாற்ற முடியும், சத்தியமாக சொல்கிறேன், என்னால் காப்பாற்ற முடியும், சரிங்களா? ஆனால் இதில் வந்து எந்த பொய்யும் புரட்டும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. என்னை அடிக்கக்கூடாது, என்னை வந்து என்னுடைய பொருட்களையோ, என்னோடய பொருட்கள்லாம் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை எனக்கு. நான் சொல்கிறது, அவள் புருஷனை இதுக்கு அப்புறம் இழுத்து விட்டு அவனை வச்சு என்னை அடிக்கக்கூடாது. இவ்வளோதான் மேட்ரு. அவள் புருஷனை வந்து விட்டுட்டு இவ வந்து ஒரே ஒரு வார்த்தை, சரி மாமா நான் வந்து உங்களோட வாழறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு ஓப்பனாக சொல்லு. சரிம்மா, நீ வந்து லைவில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, சரி மாமா நான் வந்து உங்களோட வாழறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. இன்னொரு லைவ் போட்டு நீ சொல்லு, சரியா? நீ வந்து ஒரே ஒரு வார்த்தை, சரி மாமா நான் வந்து உங்களோட வாழறேன், லூயிஸை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்க கூட வந்து வாழறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட வா, ஐ அக்செப்ட் யூ. நான் வந்து பயந்து ஓடலை, நான் ஆம்பளை, நான் எதிர்த்து நிற்கிறேன், எல்லாத்தையும் நிற்கிறேன், சரியா? பரவாயில்ல, என்ன வேணால் நடக்கட்டும், நான் என் உசுரே என்ன வேணால் நடக்கட்டும், என் தங்கச்சிங்க என்னை திட்டட்டும், என் தங்கச்சிங்க என்னை ஜெயிலுக்கு எஸ் ஒரு பெண்ணாக வந்து உங்க கூட நான் அதாவது இந்த சமுதாயம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கும். என்னன்னா எல்லா வகையிலும் நான் இருந்திருக்கேன், எல்லாம் நடக்கட்டும், நான் என் உசுரே என்ன வேணால் நடக்கட்டும், என் தங்கச்சிங்க என்னை திட்டட்டும், என் தங்கச்சிங்க என்னை ஜெயிலுக்கு எஸ் ஒரு பெண்ணாக வந்து உங்க கூட நான் அதாவது இந்த சமுதாயம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கும். என்னன்னா நான் வந்து உங்க கூட வந்து எல்லா வகையிலும் நான் இருந்திருக்கேன், எல்லா வகையிலும் சரியா? அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த சமுதாயம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும், உனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். என் தங்கச்சிங்க அவ்வளோ ஈவு இறக்கமற்ற தங்கச்சிங்க கிடையாது. எஸ், இந்த ஆகஸ்ட் 31 நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய கடனை எல்லாத்தையும் நான் வந்து அடைச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீ வந்தாலும் சரி, சரியா? நீ வரதா இருந்தால் தாராளமாக வா. நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு தில் இருந்தால் வா, உனக்கு கட்ஸ் இருந்தால் வா. நீ சொன்ன மாதிரி ஓடி ஒளியலை, ஒதுங்கி ஒளியலை, என்னுடைய கஷ்ட நேரம் அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு புரியுதா? எனக்கு என்னுடைய கஷ்ட நேரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்படுறதோட சேர்த்து வச்சு உன்னையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல புருஷன் அப்படி தான் நினைப்பான். உன்னை வந்து ஒரு தகர ஷீட்டில் உன்னையும் பிள்ளைங்களையும் போட்டுக்கிட்டு வருஷ கணக்காக உன்னை தவிக்க விடணும் அப்படின்னு நினைக்கிற லூயிஸ் புஷ்பராஜ் நான் இல்லை. புரியுதா? லூயிஸ் புஷ்பராஜ் நான் கிடையாது, சரியா? அந்த தவற ஷீட்டு கீழே உன் தலைமையில ஃபேன் கல்டு விழுந்தா கூட மயிராச்சின்னு நினைக்கிற லூயிஸ் புஷ்பராஜ் பூவன் நான் இல்லை. அசிங்கமாக என்னால் பேச தெரியும், சரியா? பேசிடுவேன், ரொம்ப நேரம் ஆகாது எனக்கு, புரிஞ்சுக்கோ. ஆனால் நான் அந்த மாதிரி ஜென்மம் கிடையாது. இப்போ கூட நான் வந்து உழைச்சி சம்பாதிச்சு என்னோடய சொந்த காலில் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற ஒரு ஆண்மகன் நான், சரியா? உன்னை மாதிரி உன் புருஷன் மாதிரி அடுத்தவன் எஸ்எஸ் பிராண்ட் அரிசி எப்போ வாங்கி போடுவான், அடுத்தவனுக்கு சம்பளம் எப்போ வரும், நீ எப்போ மென்சஸ் ஆவ, உனக்கு எப்போ டேட் தள்ளி போகுது அப்படின்னு நோட் பண்ணி வைக்கிற புருஷன் நான் இல்லை. புரியுதா?
தெரியுதா? அந்த மாதிரி புருஷன் நான் கிடையாது உனக்கு. அதுக்கப்புறமும் இவ்வளோக்கப்புறமும் உனக்கு வந்து நான் ஓப்பன். எஸ், ஐ அக்செப்ட். என் தங்கச்சிங்க அவ்வளோ வந்து மோசமான தங்கச்சிங்க கிடையாது. அண்ணா உங்களுக்கு வந்து கடைசி இல்லை அவள் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சேர்ந்து வாழு அப்படின்னு ஆரம்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. எஸ், நீ வரியா? வா, நான் அட்ரஸ் தரேன் உனக்கு. வரியா? நீ வா, கோயம்புத்தூருக்கு வா. நான் வந்து ஆனால் வந்து மறுபடியும் வந்து அவனுக்கு சோறு போடணும், அவனுக்கு 20 மயிர் மட்டன் இந்த வேலையில் வச்சுக்கூட. பிள்ளைங்களுக்கு சோறு போடணுமா? நான் போடுறேன். ஆனால் அவனுக்கு ஒரு வாய் சோறு நான் கொடுக்க மாட்டேன். தில்லு இருந்தால் இதுக்கு அக்செப்ட் ஹரி சொரி இந்த 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 பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது, சரியா? ஆனால் இன்னொரு விஷயம் உனக்கே தெரியும் என்னென்னு, சரியா? அந்த 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 மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. என்னை மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. இங்கே ஆமாம், நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், அதை புரிஞ்சு அதில் வந்து நீ வா. இல்லை உனக்கு அந்த வீடு தான் சொர்க்கம், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா செத்து சாவு. உனக்கு அவன் தான் தலையெழுத்துனா சாவு அவங்க கூட. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் வாட் யூ